இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க அத்தனை பேரும் நாங்க என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. இவர் பதவி ஆசைப்படுத்தி செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போயிட்டு கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறான்னு சொன்ன உடனே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா. கையில காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாசத்துல முடிக்கிற வேலை அல்லது 3 மாசத்துல முடிக்கிற வேலை. வரவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட் வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிக்கு தான் அந்த ஷீட் வாங்கி கொடுத்தாங்க, தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, இப்ப புதுசா வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து நாம செய்யறோம். அதனால இது 3 வருஷமா நீடிக்குது. இன்னும் அந்த வேலையை நடக்கல, முடியல. ஒரு தலைமை அலுவலகத்தை செஞ்சு முடிக்க முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு. இன்னொருத்தன் வந்து இல்ல இல்ல அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு அங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்டு கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது நிறைவேறிச்சு போட்டிருக்கு, அதனால தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. இது ஒருத்தனுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக்க போறாங்க, அதனால முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது முடியாதுன்ற பிறகுதான் இங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதை எவனும் இதுவரையில் பேசவில்லை, ஒரு ஆள் கூட பேசல. அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா வெயிட் பண்ணி அதை செஞ்சிருக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே மாற்றி இருக்க முடியும், பெரிய செர்க்க கொடுத்துருக்க முடியும், ஒரு அசைவை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவரே அதை வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் கூட விவாதங்களில் பேசுகிறவர்கள் பேசவில்லை. திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். யார் துரோகம் இழைத்தது? யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருமாவளவன் நட்பில் எவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடியவன் என்பது. அப்படி நினைத்திருந்தால் தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தன, அதற்கு நான் உடன்பட்டேனா? என்னென்ன ஆசை வார்த்தைகள் சொல்லப்பட்டன, அதற்கு நான் இணங்கி போனேனா? நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன். இதைத்தான் என்னை அணுகியவரிடத்திலே நான் சொன்னேன். திருமாவளவன் வந்தால் அதிமுக பாஜக பக்கம் திரும்பாது. அதிமுக விசிக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ மீடியேட்டர்ஸ் இடையிலே இருப்பவர்கள் என்று பேசினார்கள். இது அந்த அன்றைக்கு இருந்த அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு தெரியும். உடன்பட்டேனா? அதற்கு உடன்படவில்லை. ஏன்? இன்றைய முதலமைச்சர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுகிற போது திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த வெளியீட்டு விழாவிலே பேசினாரே. எமது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதும் அது சிறுத்தைகளின் முழக்கம்தான் என்று உலகமே புரிந்து கொண்டதே. அது திருமாவளவனுக்கான அழைப்புதான் என்று அரசியல் அரங்கில் இருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்களே. அதை காரணம் காட்டி என்னால் ஓடி போயிருக்க முடியாதா?
கை கொடுத்திருக்க முடியாதா? அப்போதே புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்க முடியாதா? திமுக கூட்டணியில் கையொப்பமிடுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தாவேகாவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் என்னை வந்து தனிமையில் சந்தித்து மீண்டும் என் விருப்பத்தை கேட்டறிந்தாரே, அவரிடத்தில் அறுதியிட்டு சொன்னேனே, தோற்றாலும் சரி, பல இழப்புகளை சந்தித்தாலும் சரி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைபடுவதற்கு, பலவீனப்படுவதற்கு நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்று சொன்னேனா இல்லையா? அவரும் உயிரோடு இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடத்தில் கூட விசாரித்துக் கொள்ள முடியும். போனேனா? இல்லையே. எனக்கென்று ஒரு பிரின்சிபிள், எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எனக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது. வெறும் பதவிக்காக, பரிசுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்கிறவன் இல்லை என்பதை அவ்வப்போது காலத்தால் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். யார் இதை பற்றி பேசினார்கள்? பார்கெயின் செய்தேன், பேரம் பேசினேன், படியவில்லை என்றும், வாய்ப்பு நிறைவேறவில்லை, அதனால் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு என்றும் பலரும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வகையிலே துரோகம் இழைத்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? வெளிப்படையாக விவாதிக்க முடியுமா? தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். நாங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்க போகிறோம், இதுதான் காரணம். வெளிப்படையாக பேசினோமா இல்லையா? ஒப்புதல் பெற்றோமா இல்லையா? அந்த தோழமையை பாராட்டினோமா இல்லையா? அந்த நட்புறவை சிதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோமா இல்லையா? தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் ஆலோசனைகளை தந்தார்கள். அந்த ஆலோசனை சரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கும் நான் உடன்படவில்லை. என்னை பொறுத்த மட்டில் மற்ற முறையில் என்னுடைய கருத்து இது, ஆனால் கட்சி கருத்து என்று இதை நான் திணிக்க மாட்டேன். கட்சி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இல்லை என்கிற போது, பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் நீங்கள் இருவரும் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று 10 நாட்களுக்கு பிறகுதான் தொடர்களே 9ஆம் தேதி ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாம் தனித்து வெளியே இருந்து ஆதரவு தருவது என்கிற நிலைப்பாட்டை மட்டும் அறிவித்தோம். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர்கள் எடுப்பதை போல் நாங்களும் எடுப்போம் என்று நான் சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றினேன். ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே திருமாவளவன் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விவாதங்களை மடைமாற்றி கொண்டு போனார்கள். திருமாவளவன் தாமதப்படுத்துவதற்கு இதுதான் காரணம். நம்மை வைத்து திருமாவளவன் ஏதோ அரசியல் செய்வது போல் தெரிகிறது என்றும் அந்த கட்சி தோழர்களுக்கு இடையிலே விவாதம் நடந்ததாக நான் அறிந்தேன். எந்த இடத்திலும் நாம் அப்படி பேசவில்லை. அவர்களும் நாமும் ஒரே களத்தில் நிற்கிறோம், ஒரே திசை வழியில் பயணிக்கிறோம். ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நாம் நிற்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் தான் 7ஆம் தேதி அவர்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி நாங்களும் எடுக்கிறோம் என்று தோழமையை உறுதிப்படுத்துவதற்காக நான் அந்த கருத்தை சொன்னேன். அந்த சொன்ன சொல்லை நான் காப்பாற்றினேனா இல்லையா? வாக்கு தவறினேனா? 9ஆம் தேதி ஆதரவு என்ற அறிவிப்பை செய்கிற போது அந்த பகல் வேளையில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியா பார்க்கவில்லை, தொலைக்காட்சியை பார்க்கவில்லை. வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏன் தலைமையகத்திற்கு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் எனக்கு தெரியாது. யாரும் அழைக்கவில்லை, அவர்களே தேடி வந்தார்கள். தோழர்களே, 9ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதி தான் அமைச்சரவையில் தேர்வது என்று நாம் முடிவெடுத்தோம். அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா?
பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? தலித் மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் முதல் முறையாக அமைச்சரவையிலே இடம்பெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றல்லவா பெரியார் பாசறையில் இருந்து உருவான இயக்கங்கள் தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். அமைச்சரவையிலே இடம்பெற்றது, வன்னி அரசுவை நான் அறிவித்தது, இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் மடைமாற்றம் செய்து திரிபுவாதம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராகி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் ஆகவில்லை. தம்மோடு நின்ற ஒரு தம்பியைத்தான் அமைச்சராக்கி இருக்கிறார். அதிலும் அவருடைய பெருந்தன்மை இருக்கிறது என்று யாராவது பேசியதுண்டா? அதை பாராட்டியதுண்டா? அதை சுட்டிக்காட்டியதுண்டா? அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே நிற்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்து கொண்டு போய் அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்கள்? எத்தனை பேர் பேசினார்கள்? யார் சுட்டிக்காட்டினார்கள்? தோழர்களே, இதுவெல்லாம் உங்கள் சிந்தனைகளுக்காக நான் முன்வைக்கிற கருத்து. யாருக்காகவும் நான் விளக்கம் சொல்லவில்லை. ஏன் திருமாவளவன் அடிக்கடி விளக்கம் சொல்றார்? என் தோழர்களை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதில் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் பெரிய தலைவர், நான் யாருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அற்பத்தனமான ஒரு ஈகோயிஸ்ட் அல்ல நான். அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டிக்கொள்ள முடியும்? பதவிக்காக எப்படி கட்டி புரண்டு உருள முடியும்? பதவிக்காக. RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், வாதாடினோம், அதற்காக காத்திருந்தோம். இல்லை, நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர் அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியிலே அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மத சார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம். இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம், உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம், நட்புக்கு உறுதியாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். இதில் என்ன துரோகம் இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை.
நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். எனது மதிப்புக்குரியவர். அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கிறவன் திருமாவளவன். அவர்கள் கொள்கை, அவருடைய அரசியல் நமக்கு பகை, அவ்வளவுதான். தனிநபர்கள் யாரும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வந்தாலும் தேடி போய் வணக்கம் சொல்லுகிறவன் நான். அண்ணன் பொன்னார் அவர்கள் வழியிலே பார்த்தாலும் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போய் அவருக்கு கை கொடுக்கிறவன் திருமாவளவன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடத்திற்கு போயிருந்த போது ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை அவர் ஓரமாக நிற்கிறார் என்று யாரோ சொன்னதும் வண்டியை நிறுத்தி வண்டியிலிருந்து இறங்கி அவரிடம் போய் உள்ளே இருந்தவரை வெளியே இழுத்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு, சிறப்பாக நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னவன் திருமாவளவன். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி விமான நிலையங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சந்திப்பதுண்டு. அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்தால் அவரை பின்னால் போய் தட்டி வணக்கம் சொல்லிவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம். இது எனக்கு குருதியிலே கலந்த பண்பு, என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற பண்பு. இது என்னுடைய பண்பு. தாய் தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பண்பு இது. இதை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக, உங்களின் சிந்தனைகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அரசியல் என்பது முற்றிலும் வேறு. தனிநபர் உறவுகள் என்பது, நட்பு என்பது என்பது அரசியல் பகைமையோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணியில் பேசக்கூடாது, அந்த கூட்டணியில் இருந்தால் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேசக்கூடாது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. டெல்லியில் கிடையாது. காங்கிரஸ்காரர்களும் பிஜேபி காரர்களும் நேருக்கு நேர் எதிரும் புதிருமாக கடுமையான வாதங்களை செய்து கொள்வார்கள். வெளியே லாபியில் வந்ததும் ஒருத்தர் கை குலுக்கி கொண்டு தோளில் கையை போட்டுக்கொண்டு அதை பற்றி விவாதிப்பார்கள். சென்ட்ரல் ஹால் மைய மண்டபத்திலே உட்கார்ந்து தோழமையோடு விவாதிப்பார்கள். யாரும் பயப்படுறதில்லை. வாஜ்பாய் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யாரும் பயப்படுறதில்லை. மோடி பார்த்தா என்ன செய்வார் அப்படின்னு யாரும் பயப்படுறதில்லை. தேடி வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல். அதை உடைத்தவன் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்த போதே முதலாக அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேனாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் முதலில் பார்க்க போனவன் திருமாவளவன். அதை நான் உடைச்சேன். கூட்டணி இங்கதான் இருப்போம், அதனால என்ன இருக்கு, அதையே போய் பார்க்க கூடாது? பார்த்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம்.
யாரை பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த உள் நோக்கமும் கிடையாது, எந்த லாப நட்ட கணக்கும் கிடையாது. இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால நாம ஏதோ மழுப்பி பேசுறோமா?